உன்னை கொன்னே விடுவேன். 2 லட்சமா? இதெல்லாம் பத்தாது ப்ரோ. அதெல்லாம் பத்தாது. அசந்து மிரண்டு போயிருவேன். ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஏன்டா அலப்பறையை கூட்டுற? கூட்டணும்ல. மிவில இருந்து ஃபிளாக்ஷிப் டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபிளாக்ஷிப்? ஆமா. விலை எவ்வளோ? 2 லட்சமா? சிச்சி 20,000? நோனோ. எவ்வளோடா? 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு ஃபிளாக்ஷிப்? மிவிக்கு அதுதான்ப்பா ஃபிளாக்ஷிப். மிவியோட சூப்பர் பாட்ஸ் டியூட்டோ இதுதான் இதோட மாடல். இதுல என்ன ஹைலைட்? இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கேட்டா அரண்டு போவ நீ. அரண்டு போவனா? ஆமா. பின்னாடி என்ன எழுதிருக்காங்க பாக்க. அதெல்லாம் பார்க்காத. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கோ. என்ன டிடபிள்யூஎஸ்ல என்னத்த கொடுக்க போறேன்? இந்த அட்டைக்குள்ள இந்த டிடபிள்யூஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடுன்னு சொல்லி இந்த கொசுவத்தி சுருள் எக்ஸ்ட்ரா ஏ டிப்ஸ் அந்த கேபிள் கொடுக்க போறேன். இது ஒரு அன்பாக்சிங்கா தனியா வேற நீங்க காமிக்க போறியா? இப்படி ஒரு குயிக்கான அன்பாக்சிங்க டெக் பாஸ்ல நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்களா? இங்க வரு. எப்படி இருக்கு டிடபிள்யூஎஸ்? மேக்கப்லாம் போடுவாங்கல பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கு. லைட்டா வந்து அந்த சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கு. பார்க்க அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல ஓரளவு லுக் நல்லா தான் இருக்கு. குவாலிட்டியும் முன்னாடி வந்து மேபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதையெல்லாம் விட இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கு. பெருசா வெயிட் வந்து ஃபீல் ஆகல. நல்லா டைட்டா அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன ஓபன் பண்றப்ப மட்டும் எங்கிட்ட அந்த ஓபனிங் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்ன நான் ஓன்ட்ட கேட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் லுக்ல எப்படி இருந்துச்சு? பார்க்க நல்லா தான் இருக்கும். நிறைய கலர் செப்னால வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த அசர வைக்கிற ஃபீச்சர் இல்ல மிரள வைக்கிறவா என்ன சொன்ன? அசந்து மிரண்டு போயிருவேன். அத நீ சொல்ற. இப்ப ஆக்சுவலா அந்த பட்ஸ் இருக்கு பாத்தியா? இதுல வந்து டியூயல் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 13mm க்கு ஊஃபரும் 6mm க்கு டியூட்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல யாருமே அதை கொடுக்கவே இல்ல. இவ்ளோ டெக்னிக்கலா பேச மாட்டீங்க. இல்லையா? வெப்சைட்ல போட்டுருந்தாங்களா? டெக்ஸிட் வெர்ஷன்ல. இப்ப டூயல் டிரைவ்னால என்ன யூஸ் அத மட்டும் சொல்லு. ஆக்சுவலா ஆடியோல ஹை லோ அப்படி ரெண்டு விதமா பிரிப்பாங்க பாத்தீங்களா? அந்த நடுவுல மிட்னு ஒன்னு இருக்கு. மத்த டிடபிள்யூஎஸ்ல எல்லாமே இந்த சிங்கிள் டிரைவர் கொடுக்கறனால அதுல வந்து ஹையும் அதுல கேட்கும், லோவும் கேட்கும், மிட்டும் கேட்கறனால அந்த எக்ஸாக்ட்டான அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற பண்ணிருக்கேன். இதுல என்ன இருக்கு? இதுல வந்து 2 டிரைவர் இருக்குல. இதுல இந்த 13mm ஊஃபர் இருக்குல அது லோ ரேஞ்ச் ஆடியோக்காக. 6mm டியூட்டர் இருக்குல அது ஹை ரேஞ்ச் ஆடியோக்காக. இது மாதிரி 2 விதமான ரேஞ்சுக்கு 2 விதமான டிரைவர்ஸ் கொடுத்தனால அந்த பேஸும் சவுண்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சவுண்ட் கேட்டு பாத்தீங்க? கேட்டு பாத்தேன். எப்படி இருந்தது? ஒரு 70-80 வச்சு கேட்கும்போது நல்லாவே இருந்துச்சு. 80க்கு மேல போயல ஓவர் சவுண்டா இருக்க மாட்டேன். இவன் இப்படிதான் ஏதாவது ஒன்னு சொல்லுவேன். இது இன்னொன்னு வந்து யூசர் மாறும். இப்போ எனக்கு கனெக்ட் பண்ணு. பாட்டு போடலங்க. போடு. எஃபெக்ட் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குல? ஏத்து. இதெல்லாம் பத்தாது ப்ரோ. ஆப்ல வால்யூம் பூஸ்ட்னு ஒன்னு இருக்கு. வெளிய எனக்கு கேக்குது. இல்ல வால்யூம் பூஸ்ட் நல்லா தெரியுது. அப்படியா? பூஸ்ட் மோட்ல அந்த சவுண்ட் பத்தாது சில சாங்ஸ்க்குலாம். அதுக்கு ஏத்தி விட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் போல. இது இந்த லேட்டஸ்ட் சாங் எல்லாம் கேட்டோம்னா அந்த கதற உறலாம் கேட்டோம்னா காது வலிக்கும். இது எதுக்குன்னா நம்ம சில படங்கள் பார்க்கையில வந்து ஆடியோலாம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பூஸ்ட் மோட போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே நல்லா கேக்குதுப்பா அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். நான் இந்த மாதிரி பூஸ்ட் மோடு சில இயர்போன்ல தான் பார்த்திருக்கேன். இவன் கொடுத்திருக்கான். அதான் கொடுத்திருக்கான். இல்ல அந்த ஆப் கண்ட்ரோல் இந்த ஆப்போட யூஐ ஃபுல்லாமே நீட்டா இருக்கு பாத்தியா? சோ ஆப்லயுமே வந்து என்னென்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஈக்குவலைசர் மோட் இருக்கு. ஆக்சுவலா 9 ஈக்குவலைசர் கொடுத்திருக்கான். வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் போல. கேமிங் மோட் ஆன் பண்றது அதே மாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் போடுறதே காது தெரிச்சிரும். காதுல இல்ல. ரைட். நான் அப்படியே வச்சு அமைக்கிட்டேன் அதுல. அப்புறம் பதறி போய் எடுத்துட்டேங்க. அதுல ஆண்ட்ராய்ட் iOS ரெண்டத்துக்குமே இந்த ஆப் சப்போர்ட் இருக்கு. டச் கண்ட்ரோலுமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப். உள்ள வந்து ஸ்டோர் இருக்கு. நீங்க வாங்குறனால உள்ள வாங்கிக்க. உள்ள கஸ்டமர் சர்வீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணனால அதுலயே வந்து கான்டாக்ட் பண்ணிக்க. அண்ட் செட்டிங்ஸ்ல போனா firmware அப்டேட். பரவாயில்லையே. மீதி கொஞ்சமா முன்னேறாங்களே. அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? மல்டி கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வர எல்லா டிவைஸ்மே இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்லயும் மொபைல்லயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கால் வர்றப்ப மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். கால் கட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் போயிடும். கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்க இன்னொரு தடவை வேணா செக் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம். பேட்டரி எவ்வளவு நேரம் நிக்குது? 60 மணி நேரம். 60? பட்ஸ் பிளஸ் கேஸோட தான் அவங்க சொல்லுவாங்க. பட்ஸ்ல மட்டும் 8.5 மணி நேரம். பட் ரியல் டே யூஸ்ல எந்த அளவுக்கு அது இருக்கு? நம்ம சவுண்ட் வச்சு கேக்குறதுல ஒரு சில நேரம் 100ல வச்சு கேட்போம். அப்போ வந்து ஒரு 6 மணி நேரத்திலேயே முடியும். அந்த மாதிரி சினாரியோ பேஸ் பண்ணி அதோட டைம் மாறும். 10 நிமிஷம் அதை சார்ஜ் போட்டாலும் 8 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆனா 10 நிமிஷம் சார்ஜிங்க்கு 8 மணி நேரம்ன்றதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஆடியோ கோடெக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க? AAC கொடுத்திருக்கான்ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. அந்த ANC அந்த மாதிரி ஏதாவது ENC அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல AA வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? கால் பேசும்போது சரவுண்டிங்ல இருக்க அந்த நாய்ஸை வந்து ரிடக்ஷன் பண்ணி நமக்கு வந்து வாய்ஸை பிக்கப் பண்ணணுமா? கால் குவாலிட்டி நல்லா இருக்கா? நல்லா தான் இருந்துச்சு. நான் பேசின வர நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நம்ம எடிட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 நாளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும்னா நம்மள கடிச்சிருவாங்க. இருந்தாலும் பேசுவோம். ஹலோ
அருண் ஜாலியா இருக்கீங்களா? ஏங்க இல்லங்க என் ஆபீஸ்ல கேட்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்படின்னாங்க. ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. இல்லைங்கய்யா, எப்படிங்க இருக்கு உண்மையாவே? நார்மலா நம்ம போன்ல பேசுற அளவு இல்ல, லைட்டா கொஞ்சம் நாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு. ஆனா மத்தபடி நம்ம ஹெட்போன்ல பேசுற அளவும் இல்ல, டீசென்ட்டா இருக்கு. இப்ப இருங்க அருண், இப்போ ஒரு மோட் ஆன் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அருண் எப்படி இருக்கு இப்ப? கால் குவாலிட்டி கிளியரா இருக்கா? பெட்டரா இருக்குங்க. உன்னை கொன்னே விடுவேன், எதுவுமே பண்ணுவேன். அவன் பேசுன நல்லா கேட்டுச்சு. ஆனா ஒரு போன்ல பேசுவோம்ல அந்த அளவுக்கு இல்ல, இயர்போன்ல தான் பேசுறோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்தது. சரிங்கய்யா, வேற என்ன ஃபீச்சர் இருக்கு? வேற வந்து கேமிங் மோட் இருக்கு, லோ லேட்டன்சி மோட். ஆமா, லேட்டன்சி எல்லாம் இல்லாம கேம்லாம் நல்லா விளையாட முடிஞ்சா எப்படி இருந்துச்சு? லேட்டன்சி வந்து இருக்கு, 10 நிமிஷம் விளையாண்டோம் அப்படின்னா அதுவே பழகிரும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, ஸ்லைட் ஃபீல் இருக்கு. வேற ஏதாவது வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் நீயும் சொல்லுவேன்னு பாக்குறேன். புடிச்சிட்டு 3D சவுண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய TWSல யூஸ் பண்றோம் இல்லையா, ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற மேட்டர். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சுத்தி பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் இருந்ததா? எக்ஸாக்ட்டா இல்ல, பட் ஓரளவு வந்து அதை கேட்க முடியும். ஆனா அதுக்கேத்த கண்டென்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் உங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல எப்படி கூப்பிடுவீங்க? என்ன ஹே சிரி, ஹே கூகுள் அந்த மாதிரி கூப்பிடுவோம். அதே மாதிரி கூப்பிட்டு இதுலயே வந்து நம்ம ரெண்டுத்தையுமே ரெண்டுமே அது 1 இயர் வாரண்டி இருக்கு, IP எக்ஸ்போர்ட் இருக்கு, ஸ்பட் ப்ரூஃப். சர்வீஸ் சென்டர் மிவினாலே அந்த சர்வீஸ் சென்டர்னு சொல்லி சில பஞ்சாயத்து இருக்கும். அது இப்போ எப்படி இருக்கு? அது முதல்க்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த ஏரியாவை பொறுத்தும் அது மாறும். ஃபைனலா வந்து விலை வந்து 2000 ரூபாய். உண்மையிலே நல்ல பிரைசிங் தான். இன்னும் ஆஃபர்லாம் வாங்குறோம் அப்படின்னா நல்லா வந்துரும். அதெல்லாம் வந்துரும், சீக்கிரம் வந்துரும். நான் எதுக்கு சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா பேஸுக்காக. இப்போ ஒரு பாட்டு போட்டு காமிச்சிங்க, நல்ல ஆபீஸ்ல டெஸ்டிங் அப்பவும் ஒரு தடவை செக் பண்ணப்ப அந்த பேஸ் வந்து சூப்பரா விழுகுது. டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. சொல்ல போனா அந்த வோக்கல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியராகவும் கரெக்டாகவும் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சில சாங்ஸ் கேட்குறப்ப தான் வந்து கொஞ்சம் அனாயிங்கா ஒரு ஃபீல் இருக்கு. இந்த தாத்தா கதற விடுறாரு, அதெல்லாம் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கல கொஞ்சம் அனாயிங்கா ஃபீல் இருக்கு. அதர் தென் எனக்கு சவுண்ட் குவாலிட்டிக்காக, அந்த பேஸுக்காக, அவங்க கொடுத்த அந்த ஃபீச்சருக்காக குட். ஆக்சுவலா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு 2000 ரூபாய்க்குள்ள நம்ம ஒரு TWS பாக்குறோம் அப்படின்னா அது TWS வாங்கினா போதும் அப்படின்னு இருப்போம். வாங்கினதுக்கு அப்புறம் காதல் வச்சு பார்த்தா அந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப நல்ல பிரீமியமான சவுண்ட் கேட்கணும்னா ஒரு 5000 ரூபாய் 10000 போனா தான் இருக்கும். பட் இந்த 2000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் கொடுத்தது, மெயின் அந்த சவுண்டுக்காக மெனக்கெட்டது. ஸோ இந்த விஷயம்லாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. 2000 ரூபாய்க்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி மிவி யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா நம்மளும் பஞ்சாயத்து. ஆமா, சரியா? தூங்குவோமா? 11 அடுத்த வீடியோ இருக்குங்கய்யா, அடுத்த வீடியோ இருக்கு, வா போவோம்.